Hi friends, welcome to Nallathor Veenai channel. இந்த வீடியோல கேரளா ஸ்பெஷல் பழம்பொரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 நேந்திரம் பழம் நல்லா பழுத்ததா பார்த்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மாவு ரெடி பண்ணிரலாம். அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல்ல 1 கப் போல மைதா மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 3 ஸ்பூன் சர்க்கரை, 1/4 ஸ்பூன் உப்பு, கலருக்காக 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 பிஞ்ச் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மொத்தமாகவே 3/4 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். இனிப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ப கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், மாவை நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் இட்லி மாவு சேர்த்துக்கலாம். இந்த பழம்பொரியில் லைட்டாக ஒரு புளிப்பு சுவை இருக்கணும், அதுக்காக இட்லி மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம பழத்தை முக்கி போடும்போது சரியாக இருக்கும். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா பழுத்த 2 நேந்திரம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஓரங்களை கட் பண்ணிவிட்டு அதோட தோலை உரித்து எடுத்துக்கலாம். நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். பெரிய பழமாக இருந்தால் 4 ஸ்லைஸாகவும், சின்ன பழமாக இருந்தால் 3 ஸ்லைஸாகவும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மெத்தடில் கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கட் பண்ணி பலபஜ்ஜியை போட்டு சாப்பிடுங்க. 3ஆவதாக இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தடிமல்ல கட் பண்ணி நீங்கள் மாவில் முக்கி பொரிக்கும் போது பழம் நல்லா வெந்து பழம்பொரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 1 மணி நேரமாக நல்லா அழகாக ஊறி வந்திருக்கு. இப்போ ஒரு தடவை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. நீங்கள் இந்த மாதிரி மாவை எடுத்து ஊற்றுனீங்கன்னா உடனே மேலே எலும்பி வரும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பழத்தை மாவில் முக்கி எண்ணெயில் போட்டுற வேண்டியதான். பாருங்கள், போட்டதுமே எவ்வளோ அழகாக புஷ்ஷுன்னு வெளியே வந்திருக்குன்னு. இந்த மாதிரி எல்லா பழத்தையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பழத்தை தள்ளி தள்ளி போடுங்க, இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம். நீங்கள் பிரித்து எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பழம்பொரி சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த தீபாவளிக்கு வழக்கமாக வாழைக்காயில் பஜ்ஜி செய்யாமல் இந்த மாதிரி வாழைப்பழத்தில் பஜ்ஜி செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் அழகாக மாவில் தடவி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த பழம்பொரி ஆறுனா பிறகு சாப்பிட்டா தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதொரு வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு சேரும்.